வணக்கம் மக்களே. 50 வருஷத்துக்கு முன்னாடி இட்டாலியில அழகான பணக்கார பெண்மணி ஒருத்தங்க கையில இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இட்டாலியில இருக்கிற மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு கைவிடப்பட்ட தீவை வாங்குறாங்க. தொடக்கத்துல அந்த தீவோட அமைதியான சூழ்நிலையில புடிச்சு போகவே அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்ட முடிவு பண்றாங்க. பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் போட தரையை தோண்டும் போதுதான் இதுவரைக்கும் யாருக்குமே கிடைக்காத, யாருக்குமே நடக்காத விஷயம் அவங்களுக்கு நடக்குது. 3 அடியில இருந்து ஒரு அறை அடிக்கும். தோண்ட தோண்ட ஆயிரக்கணக்கான ஹியூமன் ஸ்கல், அதாவது மனித மண்டை ஓடுகளும் எலும்புகளும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. மலையளவு மனித மண்டை ஓடுகள் சேர்ந்ததை பார்த்து பதறி போன அந்த பெண்மணி அந்த தீவோட ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீவில நடந்த கொடூர சம்பவத்தையும் ஈவுகளில் இந்த தீவில் நடமாடப்பட்டதா சொல்லப்பட்ட லட்சக்கணக்கான அமானுஷ்ய சக்திகள் பற்றியும் தெரிஞ்சு ரொம்பவே பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் இந்த தீவு கம்ப்ளீட்டா மூடப்படுது. இப்பவும் அந்த தீவில லட்சக்கணக்கான அமானுஷ்ய சக்திகள் உலவிக்கிட்டு இருக்கிறதா உள்ளூர்வாசிகள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நோர்த் இட்டாலி பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான ரொமான்டிக்கான இடம் தான் வெனிஸ் சிட்டி. அதுக்கு பக்கத்துல இருக்கிற தீவு தனக்குள்ள பல அமானுஷ்யங்களை ஒளித்து வச்சிருக்கு. அமானுஷ்யங்களை தெரிஞ்சுக்க வாங்க. டைமா கொஞ்சம் ரிவர்ஸ்ல ஓட விடலாம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால ரோம் பேரரசு ஆட்சி காலத்துல ஒரு பயங்கரமான வைரஸ் மக்கள் கிட்ட ரொம்ப வேகமா பார்வை வருது. இந்த பிளாக் பிளர்ஜ் வைரஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு காற்று வழியாகவும் தொடுதல் மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. இந்த வைரஸால பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மேக்சிமம் 5 நாளுக்குள்ள மரணத்தை தழுவுறாங்க. இது காரணமாக அந்த காலகட்டத்தில் நாட்டில் 2 பங்கு மக்கள் இறந்து போற அபாயம் ஏற்படவே பாதிக்கப்பட்ட எல்லாரையும் தனிமைப்படுத்தினா மட்டும்தான் மிச்ச மீதி இருக்கிறவங்களையாச்சும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்றாங்க. இதுக்காக இங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் புவிக்லியா ஐலண்ட். திட்டப்படி லட்சக்கணக்கில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் இந்த தீவில கொண்டு வந்து விடப்படுறாங்க. நாளாக கொத்து கொத்தா மக்கள் இறந்தும் போறாங்க. இறந்து போனவங்களை அதே தீவில புதைக்கவும் செய்யறாங்க. புதைக்கப்பட்ட மக்கள் டார்க் எனர்ஜியா அங்கேயே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த தீவில கொண்டு வந்து விடப்பட்ட பாதி மக்கள் உண்மையிலே வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க இல்ல, சாதாரண நோயில பாதிக்கப்பட்டவங்களை கூட பாதிக்கப்பட்டு இருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டு வலுக்கட்டாயமா இங்கே கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்க. நாள் போக தீவில இருந்து வைரஸ் தாக்கி இவங்களும் இறந்து போறாங்க. இப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பின்புலத்துடன் இந்த தீவோட கதை துவங்குது. ஓகே, இப்போ 1922க்கு ஜம்ப் பண்ணலாம். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இங்க ஒரு பிரைவேட் மென்டல் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றாங்க. இவ்வளவு பயங்கரமான தீவுல போயும் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும் என்று உள்ளூர்வாசிகள் சந்தேகப்படுறாங்க. அவங்க சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமா அந்த தீவுல இருக்கிற தனிமை தன்மையை ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அட்மிட் ஆகிற மென்டல் பேஷண்ட்ஸ் கிட்ட இல்லீகலா பல மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரை பண்றாங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்லி ஒரு டாக்டர் லோபாட்டமைஸ் என்று சொல்லப்படுற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. அதுதான் மனநோயை போக்கும் என்று நம்புறாரு. இதுல என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? லோபாட்டமைஸ் மெடிக்கல் ஃபிலையை எந்த ஒரு டாக்டர் ப்ரிஃபர் பண்ணாத ட்ரீட்மெண்ட் என்று சொல்லலாம். பாதிக்கப்பட்ட இடத்த ட்ரில்லரோ இல்லை ஷார்ப்பான எக்யூப்மெண்ட்ஸோ யூஸ் பண்ணி ஓட்டை போட்டு சரி பண்ணுறது தான் லோபாட்டமைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே அட்மிட் ஆன எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் தலையில தான் பிரச்சனை. நீங்கள் கெஸ் பண்ணது சரிதான். இந்த சைக்கோ டாக்டர் எல்லா பேஷண்ட்ஸோட தலையும் ஒரு ட்ரில்லர் வச்சு ஓட்டை போட்டு சாகடிச்சிருக்காரு. இதில் இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா, ஆப்ரேட் பண்ணும்போது வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு தரக்கூடிய அனஸ்தீஷியாவை இவர் எந்த பேஷண்ட்ஸுக்கும் தந்ததே இல்லை. துடிக்க துடிக்க ஆயிரக்கணக்கான பேரை இந்த ஐலண்ட்ல இவர் சாகடிச்சிருக்காரு. கர்மா இஸ் அ பூமராங்னு சொல்லுவாங்க. இவரால் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆவிகளோட தொந்தரவுனால ஹாஸ்பிட்டலோட பெல் ரூம்ல இருந்து கீழே குதிச்சு இவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுது. இப்படியா பல நூற்றாண்டுகளாக இந்த தீவில் ஏற்பட்ட லட்சக்கணக்கான மரணங்கள், அதுவும் இறந்தவர்கள் எல்லாரும் துடிச்சு வலியால கோரமா இறந்து போனவங்க. மொத்தமா டார்க் எனர்ஜியா மாறிட்டாங்க. ஆவிகளோட நடமாட்டத்தாலும் சத்தத்தாலும் மொத்த தீவும் ஒரு பிளாக் ஐலண்டா மாறி இருக்குன்னு பல பாராநார்மல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆணித்தனமா சொல்றாங்க. இதை உறுதிப்படுத்தும் விதமா ரீசெண்டா தீவுக்கு இல்லீகலா போன ஒரு குரூப் இந்த தீவில் நடந்த அமானுஷ்யமான பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்க கூகுள் பண்ணா இந்த விடயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு தீவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பை கைஸ்.